வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க சந்திராவோட பேச்சு கேட்குறாங்க. சந்திரா என்ன சொல்றாங்கன்னா, அக்கா அந்த டிரைவர் பையன் கண்டிப்பா நம்ம பொண்ணை அவ்வளோ சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போயிட முடியாதுக்கா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ கேட்குறியா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லு சந்திரா. ஸோ இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றேனே தெரியல, சொல்லு சந்திரா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவர் பையன் ரேவதிக்கும் வந்துட்டு விவாகரத்து நடந்த பேப்பர்ஸை இன்னும் நீ கையில் வச்சுக்கிட்டு தானே இருக்க. இப்போ அந்த விவாகரச பேப்பர்ஸை நான் வந்து அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த டிரைவர் பையன் ரேவதியை வந்து கடத்தி கொண்டுட்டு போயிட்டதான் நம்ம புகார் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அந்த டிரைவர் பையலோட வீட்டுக்கு போயிட்டு ரேவதியை மீட்டு கொண்டாந்து நம்ம கையில ஒப்படைச்சிருவாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஈஸ்வரி. உண்மையா அவ சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா உண்மையா தான் சொல்றேன், நீ வாக்கா அந்த பேப்பர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா எங்க போறாங்க அப்படின்னா, நேரா அதிகாரிகளை தான் பார்க்க போறாங்க. ஈஸ்வரி நேரா அதிகாரிங்க கேட்ட, இங்க பாருங்க சார், இது மாதிரி அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தி இருக்காங்க, அவன் வந்துட்டு என் பொண்ணை வந்து கூட்டிட்டு போயிட்டான் சார், தயவு செஞ்சு என் பொண்ணை மீட்டு கொடுங்க சார் அப்படின்னு. அதிகாரிங்க கேட்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க? அவங்க 2 பேருக்கும் கல்யாணம்லாம் ஆகிருச்சு. அதுவும் ராஜ சேதுபதி ஐயாவோட பேரெல்லாம் அப்படி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்க வேற யாரோ நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணை வந்துட்டு மீட்டு கொண்டாந்து என் கையில ஒப்படைங்க சார். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரி ஓகே, நீங்க சொன்ன இந்த புகாரை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. இங்க வந்துட்டு ஈஸ்வரியும் அந்த சந்திராவும் பின்னாடியே வராங்க. இன்னொரு பக்கம் ராஜா வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, மாப்பிள்ள அந்த ஈஸ்வரி கண்டிப்பா அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஸோ நீங்க எப்படியாவது வந்துட்டு ரேவதியை இந்த பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் நீங்க தான் மாப்பிள்ள காப்பாற்றணும். என்ன ஆனாலும் சரி, ரேவதியை மட்டும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க மாமா, நான் கண்டிப்பா அனுப்ப மாட்டேன் மாமா அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க மாப்பிள்ள, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. அதே நேரத்துல அதிகாரிங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அதிகாரிங்களை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அதிகாரிங்க அங்கேருந்து வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இது மாதிரி உங்க மேல ஈஸ்வரியா மேடமும் சந்திராவும் வந்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பொண்ணை வந்துட்டு நீங்க வலுக்கட்டாயமா கடத்திட்டு வந்ததா புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க? நான் வந்துட்டு அவங்கள கடத்திட்டு வந்தேனா அப்படின்னு. அதே நேரத்துல என்னடா சத்தம் கேக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் பாட்டியும் அந்த இடத்துக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. ஈஸ்வரி வந்து நேரா அவங்க பொண்ணை பார்த்ததும், பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன்ல, என் பொண்ணை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி என் பொண்ணை பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க பரமேஸ்வரி அம்மா, இது மாதிரி ஈஸ்வரி அம்மாவோட பொண்ணை வந்துட்டு நீங்க கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறதா அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க புகார் கொடுத்த பேர்ல தான் நாங்க இங்க வந்துட்டு இவரை வந்து கைது பண்ணி ரேவதி மேடத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி நேர அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க, என்ன வந்துட்டு கடத்திட்டு வந்ததா யார் உங்ககிட்ட புகார் கொடுத்தது, எங்க அம்மாவா அப்படின்னு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா மேடம், உங்க அம்மா தான் புகார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப கஷ்டகாலம் வந்திருக்கு, வாங்க போவோம், உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, நாங்க வந்துட்டோம் உங்களை மீட்க அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? எங்க அம்மா ஏதோ அஹ், யோசிக்காம இப்படி புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன ஏது அப்படின்னு விசாரிக்க மாட்டீங்களா? ஒருவேளை அவரே என்ன கடத்திட்டு வந்தாரு அப்படின்னா நான் இப்படி ஃப்ரீடமா இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பேனா? அவரு என்னை மீறி தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்துட முடியுமா? நான் என்ன சின்ன குழந்தையா? அவர் வந்துட்டு என்னை வந்து ஏமாத்தி கொண்டுட்டு வரதுக்கு. எங்க அம்மா தான் ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க அப்படின்ட்டு நீங்களும் அவங்கள நம்பி இங்க வந்திருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்க,
அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, "இங்க பாருங்கம்மா, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி தான் நாங்க அங்க வந்திருக்கோம்" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "உங்களுக்கு கிடைச்ச தகவலே தப்பு. நான் வந்துட்டு என் புருஷன் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அம்மாவ விட்டுன்னு நான் வந்துட்டேன். எனக்கு அம்மாவ சுத்தமா பிடிக்கவே இல்ல" அப்படின்னு. இத கேட்டதும் அந்த எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிகாரி நேரா ஈஸ்வரிய பார்த்து, "என்ன மேடம், நீங்க என்ன சொன்னீங்க? கடைசில என்ன இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க சார், எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு நீங்க வந்துட்டு இங்க வந்தது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இது மாரி எந்த வகையிலயும் என் புருஷன் வந்துட்டு என்ன கொடுமைப்படுத்தவே இல்ல. நான் வந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கேன். அவரும் என்னை சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, எங்க அம்மாவோட கொடுமை தாங்க முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா, இப்பவே வந்துட்டு நீங்க அம்மாவ தான் வந்துட்டு பேசுவீங்க. நேத்து எங்க அம்மா வந்துட்டு என் புருஷன்கிட்டேருந்து என்ன பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கே தெரியாம வந்துட்டு வெளிநாடுக்கு வந்துட்டு டிக்கெட் போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்ன கல்யாணத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை ஒட்டுமொத்தமா அங்கேயே இருக்க வைக்கிறது தான் எங்க அம்மாவோட பிளானே. எங்க அம்மா இப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எங்க அம்மா சொல்றது எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா நம்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஏதோ அந்த கடவுளா பார்த்து என்ன மறுபடியும் ஊருக்கு வர வச்சுட்டாரு. ஒருவேளை நான் மட்டும் போயிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் திரும்பி வந்திருக்கவே முடியாது. எங்க அம்மா என்கிட்ட உண்மைய சொல்லாம, அவங்க இவ்ளோ பெரிய பிளான் பண்ணாங்களே! நீங்க எங்க அம்மாவ பத்தி என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படின்னு. இத கேட்டதும் அதிகாரிங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நேரா ஈஸ்வரிய பார்த்து, "இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு 18 வயசுக்கு மேல ஆயிட்டு. உங்க பொண்ண வந்துட்டு நீங்க கட்டாயப்படுத்தி இப்படி பண்ண வச்சது ரொம்ப பெரிய தப்பு." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, அவ என் பொண்ணு. அவளுக்காக நான் என்ன வேணாலும் முடிவெடுப்பேன். ஸோ அதையெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு?" அப்படின்னு. இது கேட்டதும் அதிகாரிங்க கேட்குறாங்க, "என்னம்மா, நீங்க தான் புகார் குடுத்து எங்கள இங்க வர சொன்னீங்க. இப்ப என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, நீங்க இப்படி பேசுனதுக்காகவும், உங்க பொண்ண நீங்க வந்துட்டு இப்படி அ முறைப்படி வந்து உங்க பொண்ண வந்துட்டு அந்த பையன் கூட வாழ வைக்காம இருக்கிறதுக்காகவும், உங்கள கைது பண்ற மாரி வரும் தெரியுமா?" அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, எனக்கு தெரியாது. என் பொண்ண நீங்க இப்பவே வந்து என் கூட அனுப்பி வைக்கணும்" அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஆமா சார். ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் நெறையவே இல்ல. ஸோ, நீங்க வந்துட்டு அவ பேசுறத கேட்கறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஏன்னா, அவளுக்கு பழைய ஞாபகங்கள் ஒண்ணுமே இல்ல. ஸோ, பழைய ஞாபகங்கள் இல்லாதவள நீங்க வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு வகையிலயும் நியாயமே இல்ல. ஏன்னா, இந்த டிரைவர் பையன் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிறது எங்க பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அதனால அவ இப்படி பேசுறா. நீங்க எல்லாரும் வந்துட்டு ரேவதிக்கு சப்போர்ட் பண்றது நியாயமே இல்ல. இங்க பாருங்க, எங்க பொண்ண வந்துட்டு எங்க கூட அனுப்பி வைங்க. எங்க பொண்ணு வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. தயவு செஞ்சு இந்த டிரைவர் பைய கூட அனுப்பி வச்சுறாதீங்க. இதனால எங்க பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அவளுக்கு ஞாபகங்கள் இல்ல. அதனால அந்த டிரைவர் பயலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, அவ கண்டிப்பா ரொம்பவே வருத்தப்படுவா. சொல்றத கேளுங்க. ரேவதிய எங்க கூட அனுப்பி வைங்க" அப்படின்னு. இத கேட்டதும் அதிகாரிங்க நேரா ரேவதிய பார்த்து, "இங்க பாரும்மா, நீ என்னம்மா சொல்லப் போற?" அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, "இங்க பாருங்க, அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. நீங்க வேணும்னா பாட்டிகிட்ட கேட்டு பாருங்க. மாமா எந்த அளவுக்கு என்ன பாசமா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு. அப்படி இல்லைனாலும் எங்க அப்பா இருக்காருல்ல, அவரை இந்த இடத்துக்கு கூப்பிடுங்க. அவரே வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்ட தெளிவா சொல்லுவாரு. அம்மா வந்துட்டு மாமாவ சுத்தமா பிடிக்காது. பாட்டி மேல உள்ள முன் பகைனால அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்பா வந்தாரு அப்படின்னா, அவரு கண்டிப்பா எனக்கு சாதகமா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்பாவ கூப்பிடுங்க" அப்படின்னு. இத கேட்டதும் அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, "இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவரு வந்து விஷயத்த சொல்லட்டும்." அப்ப ரோஹிணி சொல்றாங்க, "இல்ல, அம்மா ஃபோன் பண்ணா கண்டிப்பா அப்பாவ மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்களே அப்பாவ கூப்பிடுறோம்" அப்படின்ட்டு நேரா ராஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ராஜா ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, சொல்லு ரோகிணி" அப்படின்னு சொல்ல, ரோகு சொல்றாங்க, "அப்பா, நீங்க சீக்கிரமா பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வாங்க. பாட்டி வீட்ல மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு." உடனே ராஜாவும், "சரிம்மா, இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க வராரு. அங்க வந்து பார்த்தா, ஈஸ்வரி நிக்கிறத பார்த்துட்டு, ராஜா அதிகாரிகளையும் பார்த்துட்டு, "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு வந்துட்டு கார்த்திக் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்றா. ஆனா உங்க மனைவி வந்துட்டு, கார்த்தி அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. ரேவதி வந்துட்டு அவன் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ மாட்டா.
அவள் ஏற்கனவே வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் விவாகரத்து வாங்கினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இல்லை, என் ஒய்ஃப் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. என் மனைவி வந்துட்டு என் அம்மா மேலே உள்ள பகையினால என் மருமகனை வந்துட்டு மருமகனாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கோவத்தில் இருக்கா. நீங்கள் தயவு செஞ்சு என் பொண்டாட்டி சொல்கிறத நம்பாதீங்க. என் பொண்ணு சொல்கிறது தான் உண்மை. என் பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசை. ஆனால் ஈஸ்வரி விடவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு ஈஸ்வரி சொல்கிறத நம்பாதீங்க. என் பொண்ணுக்கு அவள் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னு. இது கேட்டதும் அதிகாரிங்க வந்துட்டு நேராக ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்கள், உங்கள் ஹஸ்பண்டோட ஒப்பீனியனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ உங்கள் ஹஸ்பண்டும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்ககிட்டேருந்து தான் உங்கள் பொண்ணை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இதை கேட்டதும் ரேவதி நேராக அதிகாரிங்களை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், என் அம்மா இதுக்கப்புறமும் என் புருஷ கூட சேர்ந்து வாழ வைக்க விடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். ஸோ நான் என் புருஷ கூட சேர்ந்து வாழணும். எங்கள் அம்மாவை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு உடனே அதிகாரிங்க நேராக ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, அதான் உங்கள் பொண்ணு வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் அவங்கள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க? உடனே ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, அதோட விடுங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக வந்துட்டு ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரிங்களை பார்த்து, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு உங்கள் எல்லாரையும் இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்? என் பொண்ணை என்கிட்ட மீட்டு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தானே உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் எல்லாரும் என்ன இப்போ அவனுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது, என் பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு அதிகாரிங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க. அவசரப்பட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணோட லைஃப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணாதீங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பையனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க. அதிகாரிங்க சொன்னது கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவமானப்பட்டு கிளம்புறாங்க. சந்திரா நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இது சரிப்பட்டு வராது. அந்த டிரைவர் பையில காலி பண்ணாதான் இனிமேல் நம்ம ரேவதியை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த டிரைவரை நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி, அத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு அத்தையை இப்படி எதிர்த்து பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரேவதி. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா, அதுக்காக எல்லாத்தையும் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதுக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சிருவேன். நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு முடிவு பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? நான் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு உங்களோட கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். நானாக தான் உங்களை தேடி வந்தேன் உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு. ஸோ அம்மா இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, சரி, நடந்தது நடந்து போச்சு, அதிகாரிங்களும் போயிட்டாங்க, ஈஸ்வரியும் அவள் பாட்டுக்கும் போயிட்டா, இதுக்கப்புறமும் உங்கள் 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரேவதி நேராக ஹீரோவை பார்த்து, மாமா, பாட்டி சொல்கிறது உண்மைதான், இனிமேல் நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணுமா? உங்களுக்கும் இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் வேணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல முறையில் வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.